தனக்கு எதிராக குரல் கொடுப்பவர்களை தாம் எதிரியாக கருதுவதில்லை என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று மூவாரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். அரசாங்க பணத்தை திருடியும் அரசு திட்டங்களின் மூலமாக லாபம் பெறாத ஒரு அரசியல்வாதியாக தாம் இருக்கிறேன் என்பதை என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் என்னால் சொல்ல முடியும். ஆனால் அவர்கள் சொல்ல முடியுமா என்று அவர் கேள்வி எழுப்பினார். மேடை அழகுகளுக்காக அவர்கள் விமர்சிக்கலாம். ஆனால் மனசாட்சியுடன் சொல்ல வேண்டும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். வரி தொடர்பாக நேற்று பலரும் பேசினார்கள். பேசியவர்கள் எல்லோரும் முதலாளிகள் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் என்று அன்வார் நினைவூட்டினார். 1 மில்லியன் லாபம் பெறும் முதலாளி 1500 ரிங்கிட் மட்டும் ஊழியருக்கு ஊதியமாக வழங்குவது நியாயமா என்று அவர் கேள்வி எழுப்பினார். வரி செலுத்துவது முதலாளிகள்தான். அவர்களுக்குத்தான் வரி என்பது ஒரு பிரச்சனை. இப்போது புரியும் என நினைக்கிறேன் என்று அவர் கூறினார். தம்மை ஏன் இவர்கள் எதிர்க்கிறார்கள்? உண்மையில் வரி விலக்கு வேண்டும் என நினைக்கும் முதலாளிகள் நேரடியாக மக்கள் நல திட்டங்களை செய்யலாம் என்று அவர் தெரிவித்தார். இப்போது ஊழியர்களுக்கான அடிப்படை ஊதியம் 1700 ரிங்கிட்டாக உயர்த்தியது முதற்கட்ட உயர்வு மட்டும்தான் என்றும், படிப்படியாக அடிப்படை ஊதியத்தை உயர்த்துவோம் என்றும் அன்வார் தெரிவித்தார். மலேசியா, சிங்கப்பூர் எல்லை பகுதிகளை கடக்கும் ஆவணமற்ற வாகனங்களை சோதனையில் இருந்து தவிர்க்க லஞ்சம் பெற்றதாக நம்பப்படும் 4 அரசு அதிகாரிகள் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தால் கைது செய்யப்பட்டனர். சம்பந்தப்பட்ட 4 அமலாக்க அதிகாரிகளையும் மேலதிக விசாரணைக்காக இன்று ஜொகூர் பாரு உயர்நீதிமன்றம் 6 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க உத்தரவிட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் 20 முதல் 40 வயதுடைய 4 குடிநுழைவுத்துறை சோதனை அதிகாரிகள் என தெரிய வந்துள்ளது. கடந்த 6 மாதங்களாக மோட்டார் சைக்கிள்களுக்கு தலா 200 ரிங்கிட்டும், கார்களுக்கு 500 ரிங்கிட்டும் லஞ்சமாக பெற்றதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நேற்று காலை மலேசிய எல்லை பாதுகாப்பு அலுவலகத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது அவர்களிடம் இருந்து 14 வெளிநாட்டு பாஸ்போர்ட்களும், 4 கை தொலைபேசிகளும், 3000 ரிங்கிட் ரொக்கமும் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மேற்கு நெடுஞ்சாலையான கிரேக்கில் இருந்து ஜெலி செல்லும் சாலையில் கடந்த ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரையில் 257 விபத்துகள் நிகழ்ந்துள்ளதாக கரீக் மாவட்ட காவல்துறை தலைவர் அப்துல் சமாட் ஒஸ்மான் தெரிவித்தார். நெடுஞ்சாலையின் தரம் காரணமாகவும் வேக கட்டுப்பாடுகளை கடைபிடிக்காத வாகன ஓட்டிகளுமே விபத்துகளுக்கான முதன்மை காரணம் என்று அப்துல் சமாட் ஒஸ்மான் கூறினார். 257 விபத்துகளில் இதுவரையில் 22 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் அப்துல் சமாட் ஒஸ்மான் கூறினார். கடந்த ஜூன் 9ஆம் தேதி உப்சி மாணவர்கள் பயணித்த பேருந்து விபத்துக்குள்ளானது உட்பட சம்பந்தப்பட்ட சாலையில் வேக கட்டுப்பாடுகளை அதிகரித்துள்ளதாக அப்துல் சமாட் ஒஸ்மான் கூறினார். கிழக்கு மேற்கு நெடுஞ்சாலையில் ஒரு நாளைக்கு 2400க்கும் மேலான வாகனங்கள் கடப்பதாகவும், அதில் 751 கனரக வாகனங்கள் என்பதால் பாதுகாப்புகள் குறித்து முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும், சம்பந்தப்பட்ட சாலையின் மேம்பாடுகள் குறித்து பொதுப்பணித்துறையும் கவனத்தில் கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். பகாங் மாநில மந்திரி பசார் வான் ரோஸ்டிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வரப்போவதாக பகாங் மாநில பாஸ் கட்சியின் உதவித் தலைவரும் பெசேரா சட்டமன்ற உறுப்பினருமான ஆண்டன் ஜூரா ராபு தெரிவித்துள்ளார். இஸ்லாத்திற்கு முன்னுரிமை அளிக்கும் மாநிலமாக இருந்து வந்த பகாங் மாநிலம் தற்போது இஸ்லாத்தை பாதுகாப்பதில் இருந்து தவறிவிட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். முக்கியமாக பகாங்கில் இஸ்லாமியர்கள் அதிகம் வாழ்ந்து வரும் நிலையில் இஸ்லாம் அல்லாதவர்களிடத்தில் அதிகாரங்கள் வழங்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். கடந்த 2023 பகாங் மாநில சட்டமன்ற தேர்தலில் பரிசான் 17 சட்டமன்றங்களையும், பரிகாத்தான் 17 சட்டமன்றங்களையும், பக்காத்தான் 8 சட்டமன்றங்களையும் வெற்றி பெற்றிருந்த நிலையில் பக்காத்தானுடன் பாரிசான் கூட்டணி அமைத்து மாநிலத்தில் ஆட்சியை தற்காத்துக் கொண்டது. 42 சட்டமன்றங்களில் பெரும்பான்மை இல்லாத பாரிசான் ஆட்சியில் நிலைத்திருப்பதற்காக டிஏபிக்கு கட்டுப்பட்டு இருப்பதால் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரவிருப்பதாக ஆண்டன் சுரா ராபு தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் நடு சாலையில் ஏற்பட்ட திடீர் நில அமிழ்வில் வாகனம் புதையுண்டது. இது தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியது. இச்சம்பவம் நேற்று மாலை 5 மணி அளவில் சிங்கப்பூரின் பிரதான சாலையான தஞ்சோங் காத்தோங் சாலையில் நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுமான பணிகளுக்காக சாலையின் ஒரு பாதை மூடப்பட்டிருந்ததாகவும், பாதுகாவலர் வாகனங்களை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்த நிலையில் சாலையை கடக்க முயன்ற வாகனம் சாலையில் ஏற்பட்ட திடீர் நில அமிழ்வில் புதையுண்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது.
வாகனத்துடன் புதையுண்ட பெண் ஓட்டுநரை சிங்கப்பூர் பாதுகாப்பு மீட்புத்துறை அதிகாரிகள் விரைந்து மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளதாக சிங்கப்பூர் நீர் மேலாண்மை ஆணையமான PUB தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட பெண் ஓட்டுநர் சிராய்ப்பு காயங்களுக்கு உள்ளானதாகவும் மேலதிக சிகிச்சைகள் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட சாலையை பயன்படுத்த தற்காலிக தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று தலைநகரில் பிரதமர் அன்வாருக்கு எதிராக நடைபெற்ற தூருன் அன்வார் பேரணியில் குறைந்தபட்சம் 3000 இந்தியர்கள் பங்கேற்றதாக MIPP கட்சியின் தலைவர் புனிதன் தெரிவித்துள்ளார். முன்னதாக செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் பெரும்பாலான இந்தியர்கள் இன்னமும் அன்வாருக்கு ஆதரவளிப்பதால் தூருன் அன்வார் பேரணியில் வெகு சிலரை பங்கேற்றதாக தெரிவித்திருந்தார். அன்வாரால் அதிகப்படியாக ஏமாற்றப்பட்டது இந்திய சமூகம்தான் என்பதை உணர்ந்தும் குணராஜ் போன்றவர்கள் தொடர்ந்து கண்மூடித்தனமாக அன்வாருக்கு ஆதரவளித்து வருவதாக புனிதன் சாடினார். தூருன் அன்வார் பேரணியில் எத்தனை இந்தியர்கள் பங்கேற்றார்கள் என குணராஜ் விரல் விட்டு எண்ணிக்கொண்டிருந்தாரா என புனிதன் கேள்வி எழுப்பினார். இன்னும் சொல்ல போனால் பேரணியில் பங்கேற்ற 3000க்கும் மேற்பட்ட இந்தியர்களில் பலரும் குணராஜின் செந்தோசா சட்டமன்றத்தைச் சேர்ந்த இந்தியர்கள் என்றும் புனிதன் சுட்டிக்காட்டினார். இந்தியர்களுக்காக அன்வார் அளித்த வாக்குறுதிகளை காற்றில் பறக்கவிட்ட அன்வாருக்கு ஆதரவாக பேசும் குணராஜ் போன்றவர்களின் கருத்துக்களை புறக்கணிக்க வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். மலாக்காவில் உள்ள MRSM உயர்கல்வி கூடத்தில் மாணவர் ஒருவர் பகடிவதை செய்யப்பட்ட நிலையில் சந்தேகத்திற்குரிய 6 MRSM மாணவர்களை இடைநீக்கம் செய்து அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக MRSM உயர்கல்வி கூட இயக்குனர் டத்தோ அஸ்ரா பஜ்ரி டுசூகி தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் பாதிக்கப்பட்ட மாணவர் புகார் அளித்த நிலையில் பகடிவதையில் ஈடுபட்ட படிவம் 5 பயிலும் 6 மாணவர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதாக டத்தோ அஸ்ரா பஜ்ரி டுசூகி கூறினார். விசாரணையில் பகடிவதையில் ஈடுபட்டிருந்த 6 மாணவர்களையும் காவல்துறையின் மேல் நடவடிக்கைக்காக ஒப்படைத்ததாகவும் பாதிக்கப்பட்ட மாணவருக்கு மனநலன் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு மீண்டும் MRSM உயர்கல்வி கூடத்திற்கு திரும்பியதாகவும் அவர் கூறினார். பகடிவதையில் ஈடுபட்ட மாணவர்களின் பெற்றோர்களிடமிருந்து மன்னிப்பு கடிதம் பெற்றிருக்கும் நிலையில் அந்த கோரிக்கையை MRSM உயர்கல்வி கூட ஒழுங்கு நடவடிக்கை குழு நிராகரித்ததாகவும் நாட்டின் எந்த ஒரு MRSM உயர்கல்வி கூடத்திலும் அவர்கள் கல்வியை தொடர முடியாது என்றும் டத்தோ அஸ்ரா பஜ்ரி டுசூகி வலியுறுத்தினார். MRSM உயர்கல்வி கூடத்தின் புதிய கொள்கையான யூ டச் யூ கோ எனும் கொள்கையின் அடிப்படையில் பகடிவதையில் ஈடுபடும் மாணவர்கள் உடனடியாக தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்படுவார்கள் என்றும் அவர்கள் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் நிரந்தரமாக MRSM உயர்கல்வி கூடத்திலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்றும் டத்தோ அஸ்ரா பஜ்ரி டுசூகி எச்சரித்தார். உடல் நலம் காரணமாக பாஸ் கட்சியின் தலைவர் தான்ஸ்ரீ அப்துல் ஹடி அவாங் நேற்று நடைபெற்ற தூருன் அன்வார் பேரணியில் கலந்து கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டதாக பாஸ் கட்சியின் இளைஞர் பிரிவு தகவல் தொடர்பு தலைவர் கைருல் நஜீர் ஹெல்மி அசாத் தெரிவித்துள்ளார். கூட்டம் அதிகமாக இருந்ததால் உடல்நல காரணங்களுக்காக அவர் கலந்து கொள்ள இயலவில்லை என்று ஹெல்மி அசாத் கூறினார். 77 வயதான ஹடியவாங் கடைசியாக ஜூலை 18ஆம் தேதி அலோஸ்டாரில் இதே போன்ற பேரணியில் கலந்து கொண்டதாக அவர் நினைவூட்டினார். கடந்த சில ஆண்டுகளாக பாஸ் கட்சியின் தலைவர் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு வருகிறார். ஜூன் மாதம் மருத்துவ சிகிச்சைக்காக அவர் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு டயாலிசிஸ் சிகிச்சை வழங்கப்பட்டது. எனவே அவரால் இது போன்ற பேரணியில் தற்போதைய சூழலில் கலந்து கொள்ள இயலாது என்று ஹெல்மி அசாத் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.